சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் மருத்துவ முகாம் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் விவரங்களுக்கு www.sivarajsiddha.com. மூலிகை மசாலா பொருட்கள், நவதானியங்கள், காஃபி தூள், எண்ணெய் அரைக்கும் இயந்திரங்களை பயன்படுத்தி மாதம் 40,000 ரூபாய் வருமானம் பெற தொடர்புக்கு 9894966652. 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம் அன்பு நண்பர்களை, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இது நீங்கள் கேட்டவே நிகழ்ச்சி. வழக்கம் போல இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. 3 பேருமே உங்களுக்கு ஏற்கனவே பரிச்சயமானவர்கள் தான். ஒன்று திரு அருண்குமார், நம்முடைய சாணக்கியாவுடைய ஸ்டாஃப். அதே போல் வெங்கட் பிரசாத், நீங்கள் வந்து நிறைய தொலைக்காட்சிகள், மற்ற காட்சிகளில் கூட பார்க்கலாம் அவரை. அதே போல் சரளாதேவி, அவங்க நம்முடைய 3 பேருமே நம்முடைய பிஎஸ்ஜியோடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களுடைய கேள்விகள் என்ன, அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரளா சார், நீ படித்த ஸ்கூலில் நான் ஹெட் மாஸ்டர்னு பிரசாந்த் கிஷோருக்கு அமித்ஷா சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டாரா? ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து ஊரறிய மைக் போட்டு ஒரு இன்டர்வியூ மூலமாக தாவைக்கா தனியாக தான் போட்டியிடும், பாஜகவோட யாரும் கூட்டணி வைக்கக்கூடாது, வச்சா யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மைனஸு அப்படின்லாம் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி சத்தமே இல்லாமல் வேலுமணியை பார்த்து ஒரு சம்பவம் செஞ்சுட்டு போயிருக்காரு. இது வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கான ஆப்ரேஷனா இல்லை உடைக்கிறதுக்கான ஆப்ரேஷனா? அமித்ஷா வேலுமணி அவர்கள் சந்திப்பு கூட்டணிங்கிறது வந்து திருமணம் மாதிரி, ஒரு சந்திப்பில் அது முடிவாகிறது இல்லை. மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டாங்க, பொண்ணு பார்த்துட்டு போயிட்டாங்கன்னா கல்யாணம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு முடிவில்லை. அதுக்கப்புறம் 150 விஷயம் இருக்கும். இடையில வந்து ஒரு சித்தப்பா கெடுத்து விட்டு போயிடுவார். ஒரு மாமா ஒருத்தர் வந்துட்டு வந்து அப்படி இல்லையாப்பா, அங்கே இன்னும் பெரிய பொண்ணு இருக்குப்பா, நீ ஏன்ப்பா அப்படி கவலைப்படுற அப்படின்னு சொல்லிட்டு கெடுத்து விட்டு போயிடுவார். அது மாதிரி இன்னொருத்தர் வந்து நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல வாய்ப்பை வந்து கூட கொடுப்பார். ஸோ வந்து இது உறவுகள் கூடி முடிவெடுக்கிற திருமணம் போல தான் கூட்டணிங்கிறது. அதுக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு தேவைக்கு, இன்னைக்கு தேதிக்கு இவர்கள் எல்லாம் பேசுவதை பார்க்கும்போது இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். நம்ம மக்களவை தேர்தலேருந்து நம்ம சொல்லிட்டு இருந்தோம், 2 பேரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, இல்லைன்னா 2 பேருக்கும் தலைமை டேவல்னு சொல்லிட்டு இருந்தோம். பிரிஞ்ச பிறகு பிரிஞ்சிட்டீங்க, அடுத்த வேலையை பாருங்கன்னு சொன்னோம். அதில் ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் பிரியாமல் இருந்தால் 15 சீட் கேரண்டி நம்ம ஒரு நாள் தவறாமல் நம்ம சொல்லியிருக்கோம். இன்றைக்கி 2 பேருக்கும் தெரிஞ்சிருச்சு, ஆளுக்கு ஒரு எம்பி கூட கிடையாது, 40க்கு 40 போயிடுச்சு. அப்போ இன்றைக்கி அவங்க உணர்ந்திருக்காங்க போல தான் தெரியுது. இப்போ திரு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் கூட்டணி கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்ன திரு ஐபிஎஸ் அவர்கள் அதை 6 மாதம் கழித்து பார்ப்போங்க, பாஜகவா கீஜாகவால் அப்புறம் பார்ப்போங்கன்னு சொல்லி சொல்கிறார். யாருமே எங்களுக்கு எதிரி கிடையாது, எங்களுக்கு வந்து திமுக வீழ்த்துறதா அப்படின்னு 2 பேருமே ஒரே வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு அந்த 2 கட்சிகளுக்கான நல்ல சகுனங்களை காட்டுகின்றன. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு இபிஎஸ்க்கு வந்து நான் எடுத்த முடிவை பின்வாங்கல ஒரு பெரிய தயக்கம் உண்டு. அவர் வந்து அதை பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப திடமாக நினைக்கிறவர். ஜெயலலிதா அவர்கள் பாஜகவோட கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாங்க, ரைட்டுங்களா? 2014 அவங்க மரணிக்கிற வரைக்கும் வந்து அந்த எக்ஸாக்ட் இயரிங்கல்ல, அவங்க கடைசியாக வந்து 2004 முன்னாடியே 2016 அவங்க இறக்குற வரைக்கும் அவங்க வந்து கூட்டணி வைக்கல. நரேந்திர மோடியோட நல்ல நட்பு இருந்தால் கூட, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு எங்களால் எந்த தொந்தரவும் வராதுன்னு உத்தரவாதம் கொடுத்தால் கூட அலையன்ஸ் வைக்கவே இல்லை. அவர் 2 பேரும் சமதூரத்தில் வைக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க, அவங்களுக்கான விஷயத்தை பண்ணாங்க. அதை மாதிரி தான் நானும் அப்படின்னு திரு எடப்பாடி நினைக்கிறார். அப்போ வந்து அவர் பின்வாங்குவாரான்னு தெரியாது. இன்னமும் நம்ம பேசிட்டு அவருடைய முக்கியமான குறி வந்து விஜய் தான். விஜய் வந்து இப்போ ஆட்சி அமைக்கிறேன், பிரசாந்த் கிஷோர் கூட்டம்லாம் கிளம்புவார். ஆனால் டிசம்பருக்குள்ளே அவருக்கு தெரிஞ்சிடும் நமக்கு அவ்வளோ தூரம் தேராது. நம்ம பல முறை சொன்ன போல அவரால் முதலமைச்சர் ஆக முடியாது, எதிர்கட்சி தலைவரும் ஆக முடியாது. அவரால், அதாவது அவருடைய கட்சியை முன்னிறுத்தி அலையன்ஸ் வந்துச்சுன்னா அப்புறம் என்ன ஆகுங்கிற நம்ம வந்து பார்க்கணும். 2011 ஜெயலலிதா முதலமைச்சராகவும் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராக ஆனாங்க, ஒரே கூட்டம் வந்துட்டு. அது மாதிரி அலையன்ஸ் இருந்தாங்கன்னா அது பின்னாடி நம்ம பேச வேண்டிய விஷயம். இன்னைக்கு வர முடியாதுங்கிறது. அப்போ அதை விஜய் உணர்ந்துட்டாருன்னா இறங்கி வருவார் அப்படின்னு காத்திருக்கிறார் இபிஎஸ். அப்போ விஜய் வரலன்னு நம்ம அத்தைக்கெல்லாம் பேசிக்கிடுவோம்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அதில் தான் திரு பிரசாந்த் கிஷோர் ஒரு செக்மேட் வைக்கிறார். நாங்கள் முடிவு எடுக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீங்கள் எந்த முடிவு எடுத்துடக்கூடாதுங்கிறார். அப்போ வந்து அதை திரு இபிஎஸ்ஸை எங்கேயும் போகக்கூடாமல் தடுக்கிறது. அதை நம்ம செக்மெண்ட் சொல்லுவோம்ல, நீங்கள் வேறு எங்கேயும் நகர முடியாது, இந்த பக்கம் தான், இந்த காயை தான் நீங்கள் நகர்த்தி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவர் போகிறார். ஸோ பிரசாந்த் கிஷோருடைய ராஜேந்திரத்துக்கு ஒரு கவுண்டர் ரெடி பண்ணியிருக்கிறாரு திரு அமித்ஷா. இன்னும் அது முடிவாகலை. என்னைக்கு இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகி இருவிட்டார் சம்பவத்துடன் திருமணம் வருதோ அன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு கேள்விக்குறி தான். உங்களுக்கு அது வந்து எல்லாமே மாறும். அதனால தான் யாரும் இவங்க பரஸ்பரம் திட்டிக்கிறதும் இல்லை. நீங்கள் ஏடிஎம்கேவை தாவேக்காவும் திட்டுறது இல்லை, ரைட்? தாவேக்காவை ஏடிஎம்கேவும் திட்டுறது இல்லை, பாஜகவும் இப்போ அவங்கள திட்டுறதில்லை, இவங்களும் இப்போ பாஜகவை திட்டுறதில்லை. இப்போ எல்லாமே கொஞ்சம் சைலண்ட் மோடில் இருக்காங்க. எல்லாரும் சொல்லிக்கிட்டது என்ன, எங்களுடைய ஒரே குறிக்கோள் திமுக தான், எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான். ஸோ இவர்கள் ஒரு சுபயோக சுபதினத்தில் இந்த சுபமுகூர்த்தம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது நம்ம அப்படி நடந்துரும்னு சொல்ல முடியாது. அமித்ஷாவுடைய ராஜேந்திரம் அதை நோக்கி தான் இருக்குது, இபிஎஸோட ராஜேந்திரமும் அதை நோக்கி நகரணும். ஸோ 2 பேர் சம்மதிச்சா தான் இருவிட்டார் சம்மதம். ஒருத்தர் ஓடி போக முடியாது, அதுக்கும் 2 பேர் சம்மதிக்கணும். கூட்டணி அமைஞ்சா ஆப்வியஸ்லி ப்ளஸ் ஏடிஎம்கேக்கும் பிஜேபிக்கும் அமைஞ்சதுன்னா மைனஸ் வந்து யாருக்கு சார்?
தாவேக்காக்கு தானா? கட்டாயமா. அதாவது அதிமுக, பாஜக, பாமக, தேமுதிக, டிடிவி தினகரன், தமாக, டாக்டர் கிருஷ்ணசாமி இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் அமைஞ்சதுன்னா உடனடியாக மக்கள் பார்வையில் 2 வலுவான அணிகள் இருக்கும். இந்த பக்கம் திமுக கூட்டணி வலுவாக இருக்குது. திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், 2 கம்யூனிஸ்ட், மதிமுகன்னு இருக்காங்க. இந்த பக்கம் அதிமுக, பாமக, பாஜக இவங்க நாள் இருக்காங்க. 2 அலைன்ஸ் நிற்கும். அப்போ 2 அலைன்ஸ் ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கனாலே உடனடியாக அந்த இழப்பு விஜய் கட்சிக்கும் சீமான் கட்சிக்கும் ஏற்படும். இப்போ திமுக வீழணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 வாய்ப்பு இன்னைக்கு இருக்கு. அன்னைக்கு எது ஒரு வாய்ப்பாக இருக்கும், முதன்மை வாய்ப்பாக இருக்கும். மற்ற 2 வாய்ப்பும் இருக்கும், தொடரும். ஆனால் முதன்மை வாய்ப்பாக ஏடிஎம்கே வந்துடும், ஏடிஎம்கே அலைன்ஸ் வந்துடும். அதுதான் இவங்க வந்து என்டிஏ எப்படி வருதுங்கிறத சொல்லிட்டே இருக்காங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியும். அவர் வந்து நம்ம எடுத்த முடிவில் பின்வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பிஜேபி இல்லாமல் அப்படியே வச்சுக்கோங்க, என்ன தப்பு உங்களுக்கு அப்படின்றார். இப்படியே இவர் சொன்ன பாண்டே சொன்ன கணக்கில் அப்படியே வச்சுட்டு அப்படி அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அப்படின்னு வந்தால் என்ன கசக்கு, அதுவும் நல்லா தான் இருக்கும். சொல்லு புரியுங்களா? அங்கே வருவாங்களாங்கிறத டிசம்பருக்கு பிறகு தான் முடியும். அதனால தான் மொத்த கேமும் விஜய் என்ன முடிவு பண்ணுறாருங்கிற பொறுத்து தான் மொத்த கேமுமே மாறும். விஜய் வந்து நம்ம தலைமையில் ஒரு அன்னைக்கு தான் அவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் பண்ணுறாரு. ஸோ திமுக கூட்டணியை உடைச்சிருவோம், அங்கேருந்து விடுதலை சிறுத்தைகள் வரட்டும், 2 கம்யூனிஸ்ட் வரட்டும், மதிமுக வந்தால் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு 2 சிறுபான்மை கட்சிகள் ஏதாவது நமக்கு வரட்டும். அப்போ நம்ம தலைமையில் ஒரு அணின்ற மும்முனை போட்டி நிற்கும். அப்போ நம்ம ஒரு பிரைமரி போர்ஸாக வரலாம், 2 திராவிட கட்சியும் வேண்டாம் நினைக்கிறதுக்கான வாய்ப்பாக வரலான்னு அவருடைய ஆசை. ஸோ விஜயோடைய முடிவுக்கு பிறகு தான் மொத்த சினாரியோ மாறும். அது டிசம்பர் ஜனவரிக்கு பிறகு தான். சரி, இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு அசம்ஷன். ஆனால் ஏன்னா அமித்ஷாவோட முடிவு அதை நோக்கி தான் இருக்குன்றதை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ இத்தனை நாளாக பாஜக இபிஎஸ் தவிர அத்தனை பேருடைய முடிவும். ஓ சரி, ஓகே. நம்ம அதை புரிஞ்சுக்கணும். அதிமுகவில் இருக்கக்கூடிய எல்லாருடைய ஆசையும் பிஜேபியில் அண்ணாமலை தவிர அத்தனை பேரோட முடிவும். ஏன்னா அதை நோக்கி தான் சார் கேள்வி. அதுதான், அண்ணாமலை வந்து அது விரும்பலை. ஆனால் தடுக்கிற இடத்துல அவர் இல்லை. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, நான் தடுத்து உங்களுக்கு எடுத்துட வேண்டாமே, என்னால் போச்சுன்னு. ஏன்னா இபிஎஸ்ஆல போச்சுங்கிற 2024 எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க. 15 எம்பி கிடைச்சி 3 மத்திய மந்திரியோட நம்ம உலாவி இருக்க வேண்டிய ஒரு கட்சி, இப்படி நம்ம ஒரு எம்பியோட இல்லாமல் உட்காந்துருக்கோமேனு இபிஎஸ் நோக்கி எல்லா கட்சிக்காரங்களும் சொல்லாமல் சொல்கிறாங்க. திரு செல்லூராஜ் அருமையாக சொன்னார், நாங்களும் கூவி தான் எங்கள் ஓட்டு கேட்டோம், எங்கள் வேட்பாளர் யாரும் போடலையே, நான் கூவி தான் வித்து பார்த்தோன்னு ஓப்பனாக சொல்லிட்டார், வாங்கலையே யாருன்ட்டார். அப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இது பார்லிமெண்ட் தேர்தலில் இந்த டிசிஷன் தப்பாயிருச்சு அப்படின்ட்டு. அப்போ பாஜகவில் திரு அண்ணாமலை விரும்பலை, ஆனால் தடுக்கலை. அதையும் ஒரு வார்த்தை முன்னாடி விரும்பலைங்கிறோட பாட்டிருப்பேன். இப்போ விரும்பலை, ஆனால் தடுக்கலை. அவர் வந்து நான் வந்து இல்லைங்க, நான் வேணுமா அதிமுக வேணுமான்லாம் சொல்ல, ஓகே சார் அதிமுக சேர்ந்துக்கிறோம் சார் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. ஏன்னா அவரும் வந்து ஒரு வெற்றியை தேவைப்படுது. அவர் வந்திருக்காருன்னா ஒரு வெற்றி தேவைப்படுதுல. அவர் வந்து திருப்பி அவரை வந்து கணக்கு பண்ண பார்லிமெண்ட்ல நீங்கள் தோத்துட்டீங்க, அசம்பிளியில் தோத்துட்டீங்கன்னு அப்படி போகிறாங்க. நீங்கள் வெறும் ஓட் பர்சன்டேஜ் சீமான் மாதிரி சொல்ல முடியாது. சீமான் இழக்கிறதுக்கு எதுவும் கிடையாது. அவர் ஓட் பர்சன்டேஜ் வச்சு கிளைம் பண்ணிக்க முடியும். ஆனால் இவங்க சென்ட்ரலில் ரூலிங் பார்ட்டி, கொள்கை ரீதியாக இவங்க தான் எல்லாரும் எதிர்க்கிறாங்க. அப்போ மக்கள் இதை ஏற்கல, மும்மொழி கொள்கையை மக்கள் ஏற்கல, ஹிந்தி திணிப்பை மக்கள் ஏற்கல, சிஏவை ஏற்கல, என்ஆர்சி ஏற்கல, நீட்டை ஏற்கல அப்படின்னு இப்படி திருப்பி விட்டுருவாங்க. அப்போ பிஜேபிக்கு வெற்றி தேவைப்படுகிறது. நாளைக்கு வந்து உங்க 20 எம்எல்ஏவோட போனாங்கன்னு வச்சுங்க, அசம்பிளிக்கு அலையன்ஸ் இல்லாமல் யாரோட 20 எம்எல்ஏ போனாங்க, இவங்க என்ன சொன்னாங்க, மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நாங்கள் போன அசம்பிளியில் 4 எம்எல்ஏ இருந்தோம், இந்த எம்எல்ஏ 20 எம்எல்ஏ வந்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து இல்லை நான் ஒரு எம்எல்ஏ போச்சுன்னா இவங்க வந்து 12% ஓட்டு வச்சிருக்காங்க, தனியாக போட்டுறாங்க. பிஜேபி கைவிடப்பட்டுருச்சு, எல்லாராலையும் தனியாக நிற்கிறாங்கன்னா 12% ஓட்டு வாங்கினா அது ஹியூஜ் குரோத். டபுள் டிஜிட் சிங்கிளாக வந்தால் 12. ஆனால் என்ன ஒரு சீட்டுக்குள்ள உங்களுக்கு வரல, அதான் சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட், இப்போ 8% ஓட்டு வச்சுட்டு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்றாலும் அவருக்கு ஒரு எம்எல்ஏ கிடையாது சீமானுக்கு. உங்களுக்கு புரியல? அந்த நிலைமையில் அவருக்கு இழப்பு கிடையாது. அவர் 2006 ஒரு கணக்கு சொல்ல, நாங்கள் வளர்ந்துகிட்டே இருக்கோம் மம்மி அப்படிம்பார். ரைட், ஆனால் இவங்க கிடையாது, நாங்கள் வளர்ந்தவங்க, நாங்கள் 2 மாசத்துலேயே நாங்கள் நார்த் ஈஸ்ட்ல ஆட்சியை பிடிச்சவங்க, அடுத்த தேர்தலே நாங்கள் எதிர்கட்சி தலைவராக வந்தவங்க, இதில் வெஸ்ட் பெங்காலில் நாங்கள் ஆட்சியை தனியாக பிடிச்சவங்க, ஒடிசாவில் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய வரலாறு. அப்போ தமிழ்நாட்டில் உங்கள் பப்பு வேலைன்னு வேற மாதிரி சொல்லிடுவாங்க. அப்போ அதனால அவர்களுக்கு வெற்றி அவசியமாக, அதனால அண்ணாமலை தடுக்கலை. அப்போ அதிமுகலேருந்து இபிஎஸும் பாஜகலேருந்து அண்ணாமலையும் தவிர மற்ற எல்லாருமே இந்த 2 பேரும் அலையன்ஸ் சேரணும்னு. அதான் சார், இப்போ அந்த மாதிரி ஒரு அலையன்ஸ் வந்துருச்சுன்னா இதுவரை பாஜக தொண்டர்களும் நிறைய பேரும் சொல்லிட்டு இருந்த மாதிரி அண்ணாமலையை முதல்வராக முன்னிறுத்துற அந்த ஒரு ஐடியாலஜி டிராப் ஆகுமா? அப்படி டிராப் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த அகிலேஷ் யாதவ், உத்தரப்பிரதேசில் அகிலேஷ் யாதவ், மாயாவதி அவங்க கட்சியை பிரேக் பண்ணிட்டு 3வது பெரிய பவராக பிஜேபி வந்தா மாதிரி வரக்கூடிய அந்த ஒரு கனவு பிரேக்கை, ஏன்னா இப்போ அதிமுக பலமுறை சொன்னா சார், நீங்க லாங் டேர்மா ஷார்ட் டேர்மான்னு யோசிக்கணும். பிஜேபியோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மாக தான் யோசிக்கணும். ஆனால் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லை சார், இப்போ இம்மிடியட்டாக ஒரு வெற்றி தேவைப்படுது. குளுக்கோஸ் டக்குன்னு நீங்கள் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாலே உடம்புல குளுக்கோஸ் ஏறும். ரைட், நீங்கள் சாதாரணமாக சாப்பிட்டா உடம்புல குளுக்கோஸ் ஏறும். ஆனால் யாருக்கு நம்ம குளுக்கோஸ் ஏற்றுறோம்? பெட்ல படுத்திருக்கிறவங்களுக்கு குளுக்கோஸ் டைரக்டாக ஏற்றிடும். அப்போ பிஜேபிக்கு வந்து உடனடியாக ஒரு குளுக்கோஸ் தேவைப்படுது. அதனால அவங்க ஷார்ட் டேர்மாக யோசிக்கலாம். ஷார்ட் டேர்மாக யோசிச்சாங்கன்னா அதிமுக தான் பெரிய கட்சிகள், எந்த குழப்பம் கிடையாது. நீங்கள்லாம் பிஜேபி ஆதரவாளர் அப்படி சொல்லிக்கலாம்ல. ரைட் தான். அப்போ நீங்கள் மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, பிஜேபி பெரிய கட்சியா ஏடிஎம்கே பெரிய கட்சியா? கண்டிப்பாக ஏடிஎம்கே. அவ்வளோதான். அப்போ அதனால வந்து அண்ணாமலை முதலமைச்சராங்கிற ஆஃபரே கிடையாதுங்க. ரைட், புரியுங்களா உங்களுக்கு? நீங்கள் பெருசாக ஜெயிச்சிங்க அப்படின்னா நமக்கு வந்து மகாராஷ்டிராலேயோ பீகார்லேயோ சொன்ன மாதிரி எங்களுக்கு ஒரு துணை முதலமைச்சர் கொடுங்க,
எங்களுக்கு கேபினட் கொடுங்க, கூட்டணி ஆட்சி கொடுங்க, நாங்கள் இல்லாமல் உங்களுக்கு தனித்து மெஜாரிட்டி கிடைக்கல, இதை மாதிரி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா நீங்கள் அப்போ பேசலாம். இன்னைக்கு ஏடிஎம்கே பெருசா பிஜேபி பெருசானா ஏடிஎம்கே பெருசுங்கிறது குழந்தை சொல். உங்களை மாதிரி பிஜேபி காரங்களே சொல்கிறாங்க. அப்புறம் நீங்கள் அண்ணாமலை ஃபார் சிஎம்னு சொன்னால் தனியாக தான் போட்டியிடும். நீங்கள் கூட்டணி வச்சுக்கிட்டு அண்ணாமலை ஃபார் சிஎம்னு அவர் விஜய் டிவியில் இறங்கிட மாட்டார், உங்கள்கிட்ட இறங்கி வருவார். நீங்கள் வேண்டான்னு முடிவெடுத்து உங்கள்கிட்ட இறங்கி வருவார். விஜய் வேணும்னு கேட்குறாரு, அவர்கிட்டே அந்த முடிவு எடுக்கல. விஜய்கிட்டயே நீங்கள் உங்களுக்கு துணை முதலமைச்சர் ஆட்சியில் பங்குங்கிற ஆஃபரை கொடுக்கல, புரியுங்களா? அப்போ உங்கள்கிட்டயும் கொடுப்பாரு, அதுக்கு வாய்ப்பு. ஆனால் அந்த சூழல் அப்போ வந்துட்டே இருக்குல்ல சார், அதிமுக திருப்பி இந்த முறை ஜெயிச்சா. அதுதான் நான் உங்களுக்கு முதலே போல் சொன்னேன், லாங் டேர்மா ஷார்ட் டேர்மா நீங்கள் முடிவெடுங்க. அது அந்தந்த கட்சி, நான் ஏன் சொல்லணும் அதை ஓசியில், ரைட்? அது அந்த கட்சி எடுக்க வேண்டிய முடிவு. எஸ் சார், இப்போ திடீரென்று கிளப்பி பூதம் போல் வந்து டிலிமிட்டேஷன் வந்து இஷ்யூ எடுத்து பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஆண்டவர் கூட இன்னைக்கு எத்தனை நாள் தலையே காட்டாது, ஆண்டு விழா கூட எதுவுமே காட்டும், ஃபாரினில் இருந்தவர் கூட இந்தியாவை ஹிந்தியாக மாற்றணும்னு ஸ்டேட்மெண்ட்லாம் தராங்க. ஏன் இது இப்போ ரொம்ப பேசுகிறாங்க? ஒருவேளை பிரசாந்த் கிஷோர் வந்து இந்த பேட்டியில் சொன்ன மாதிரி பாஜக எதிர்க்கிறது தான் தமிழ்நாட்டில் வந்து டிஎம்கேக்கு ரொம்ப ஸ்கோப் அதிகமாக இருக்கனால இந்த விஷயத்தை நம்ம எடுத்து நம்ம பேசலாம் அப்படின்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி ஒரு மதியூக கட்சி, ஒரு பயங்கரமான பிரில்லியண்டான இன்டெலெக்சுவல் பார்ட்டி நீங்கள் பார்க்கவே முடியாது. இது அண்ணா காலத்துலேருந்து இருந்துருக்கு, நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஏன்னா அவங்க முதல்ல பாலை போட்டு அடிச்சிருவாங்க, உங்கள் கோர்ட்டில் பால் வச்சுருவாங்க, நீங்கள் வந்து தடுப்புலேயே தான் ஆடிட்டு இருக்கும். உங்களை தடுப்பாட்டம் ஆட வைக்கிறது தான் அவங்களுடைய பிரில்லியன் மூவ். கொஞ்சம் அமைதி அப்படின்னு நீங்கள் இந்த பக்கம் ஆடிடுவீங்க. ஏடிஎம்கேவும் பாஜகவும் மற்ற எதிர்கட்சிகள் எவ்வளோ பலவீனமாக இருக்கிறாங்கிறதுக்கு உதாரணம் திமுகவுடைய மூவ். அவங்க வந்து ஹிந்தி திணிப்பு வச்சாங்க, ஒரு நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கொஞ்ச நாள் முன்னாடி தான், ரைட்? அதில் வந்து ஒரு பெருசாக உள்ள டக்குன்னு அப்படி வந்து மும்மொழி இது டீலிமிட்டேஷன் வச்சுறாங்க. அதற்கு முன்னாடி பெரியார் வச்சாங்க. இப்படி மாற்றி மாற்றி ஒன்று வச்சுக்கிட்டே இருப்பாங்க, ரைட்டா? நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பேசிட்டு டிஃபென்ஸ், பெரியார் பற்றி பேசும்போது டிஃபென்ஸ் மோடில் சீமான் இருந்தார், மும்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது டிஃபென்ஸ் மோடில் பிஜேபி இருந்துச்சு, டீலிமிட்டேஷனில் டிஃபென்ஸ் மோடில் பிஜேபி, இப்படியே ஓடிட்டு இருக்கும். அப்போ சுற்றி சுற்றி பால் எதிர்கட்சி கோர்ட்லேயே தான் இருக்கும், திமுக கோர்ட்டுக்கே வராது. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மேற்கூரை இடிந்து விழுந்துருச்சு, 3 பிள்ளைங்க காயம். ஸ்கூல் ஆள் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸா ஒரு டீச்சர் கூட அப்பாயின்ட் பண்ணல. டாக்டர் ராமஸ் அறிக்கை கொடுத்துருக்காரு, ஒரு டீச்சர் கூட அப்பாயின்ட் பண்ணல. 2023 நாங்கள் கிட்டத்தட்ட 2000-3000 டீச்சர்ஸ் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு 24 எடுக்கவே இல்லை, ஒரு டீச்சர் கூட. எப்படி அப்போ ஏற்கனவே 2024 ரிட்டையர் ஆயிருப்பாங்களா மாட்டாங்களா, 2025 ரிட்டையர் ஆயிருப்பாங்களா மாட்டாங்களா, அவங்கள ரீப்ளேஸ் பண்ணாங்க, ஒரு டீச்சர் கூட எடுக்கல. இபி பில்லு கட்டலை, ஸ்கூலுகளுக்கான இபி பில் கட்டலை, தலைமை ஆசிரியர் கட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பள்ளிக்கல்வித்துறை லட்சணமா இருக்கு. 40,000 கோடி பட்ஜெட் பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும். இதை எப்போ பேசுவீங்க? இந்த டாபிக்லாம் இல்லாமல் இருந்தா. நான் முன்னாடி உங்களுக்கு டாபிக் கொடுத்தா முடிஞ்சு வச்சு கவுண்டர் அட்டாக் மட்டும் பியூட்டிஃபுல்லாக ஒரு ரிங் மாஸ்டர் போல செயல்படுகிறது திமுக. நான் ஒரு டாபிக் சொல்றேன், அதுக்குள்ள நீ அந்த ஒரு ரிங்கை வச்சிருப்பேன், நீ அதுக்குள்ள ஓடிட்டு நீங்க பாய்வீங்க, நீ ஆள் மேல கூட நீங்க பாய்வீங்க. ஆனா நான் ரிங்கை வச்சுட்டேன், நீங்க ரிங் மேல தான் பாயும். அவங்க எல்லாம் பாஞ்சிக்கிட்டு இருக்காங்க, எல்லாம் டிஃபென்ஸ் பண்ணி நாங்கள் வந்து சார் டீலிமிட்டேஷன் அப்படி கிடையாது சார், சார் மும்மொழி கொள்கைங்கிற அப்படி கிடையாது சார், சார் பெரியார் வந்து அப்படி நல்லவர் கிடையாது சார். உங்களை டிஃபென்ஸ் மொழியே வச்சிருக்கு. அவங்க டக்கு டக்குன்னு நீங்கள் அடுத்த கேமுக்கு தாவும்போது எடுத்துக்கிட்டு வச்சுருவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி மாணவி என்னாச்சு இல்ல, முந்தா நேத்து நீட்டுன்னு சொல்லிட்டு ஒரு குழந்தை இறந்திருக்கு. அது நம்ம ஏற்கலாம் வச்சுக்க அந்த துயரத்தை. ஆனால் முந்தா நேத்து ஒரு குழந்தை இறந்திருக்கு. நீட்டுக்கான ரகசியம் எனக்கு தெரியும் சொன்னாங்களே, என்னாச்சு? எங்கேயாவது ஒரு 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 அதகலம் நடக்குதா, ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு போராட்டம், ஒரு வெடிப்பு, துயரம் தான் ஏடிஎம்கே பிள்ளை எப்படி நடந்துச்சு யோசிங்க. ஒன்னொன்னுக்கும் எவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. இப்போ எங்க இருக்குது? வெள்ளமே சாதாரண போயிட்டாங்க, 2 போட்டோ எடுத்து கிளம்பி போயிடுறாங்க, ஃபீல்டுக்கே போல. நம்ம கரடியா கத்தனா போற அண்ணன் எடப்பாடி பழனிசாமி கிருஷ்ணகிரி தர்மபுரி பக்கம் போனார். எங்க யாரோ ஃபீல்டுக்கு போங்க சார் அப்படின்னு. அப்புறம் ஜெயக்குமார் போக மாட்டேன்ட்டார். எல்லாரும் வந்து ஓகே தமிழக அரசு மோசமா செல்வது ஒரு அறிக்கை, ஒரு ட்வீட். அப்போ அவர் அழகா டிஃபென்ஸ் பண்ண, அது திமுகவுடைய ராஜேந்திரத்துடைய வெளிப்பாடு. அவங்க தொடர்ந்து வெற்றி பெற்றுக் கொண்டிருக்காங்க அடையாளம். நீங்க பதிலுக்கு ஏன் கொண்டு போய் நிப்பாட்ட மாட்டேன்றீங்க சார்? இப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு கவுண்டர் அட்டாக்கே பண்ண முடியாத நிலைமையில அவங்க இருக்காங்களா? அந்த அளவுக்கு லான்ற சுச்சுவேஷன் இருக்கா? யாருங்க? இப்போ ஏடிஎம்கே அறிக்கை மட்டுமே, ஒரு எதிர்கட்சி தலைவரே அறிக்கை தான் விடுறாரு. அப்போ அந்த அளவுக்கு தான் சார். ஒவ்வொருத்தருக்கான போராட்ட முறையை சொல்லி தர்றதுக்கு நான் வந்து காசு வாங்கல, சரிங்களா? நான் சொல்றது, நீங்க பலவீனமா இருக்கீங்க, அவங்க பலம் கூட்டிகிட்டே போறாங்க. அவர்களுடைய பலம் கூடி இருப்பது அவர்களுடைய பலத்தினாலே செயலினாலே அல்ல, உங்களுடைய பலவீனத்தினால. நீங்க சின்ன கோடா இருக்கீங்க, அது பெரிய கோடா இருக்குன்னு சொல்லவர். உங்களுக்கு பெரிய கோடா இருக்கிறதுக்கான கெப்பாசிட்டி இருக்குன்னு இவ்வளவுதான். எப்படி சார் பெரிய கோடா? நீங்களே கொஞ்சம் கீச்சு கொடுங்கன்னா அப்புறம் எனக்கு என்ன சொல்றேன், அதான் இவ்வளவுதான் வந்து தேங்காய் முடிக்கி இவ்வளவுதான் கச்சேரி, கிடையாது. அப்ப நம்ம அது நீங்க எனக்கு என்ன நட்டம்? நான் ரொம்ப பலகீனமா தான் இருப்பேன், படுத்துக்கிட்டே ஜெயிப்பேன். ஜெயிச்சா சந்தோஷம். நான் சொல்லிட்டு போறேன், எம்ஜிஆர் படுத்துக்கொண்டே ஜெயிச்சது போல அதிமுக பாஜக படுத்துக்கொண்டே ஜெயிச்சு. நான் 2026 நான் இந்த செய்தி சொல்லிட்டு போறேன். எனக்கு என்ன கிடைச்சு? நீ ஜெயிச்சிங்கன்னா தான் சொல்லுவேன். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆயிட்டாரு, நான் வந்து இல்லைன்னு சொல்லுவேன். முதலமைச்சர் ஆயிட்டா செய்தி சொல்லுவேன். எனக்கு என்ன பிரச்சனை? அதுல
ஆனால் இப்படி ஆக முடியுமான்னு யோசிச்சுக்கங்க. நீங்கள் 6 பேராக உட்காந்துக்கிடுவீங்க. நீங்கள் திரும்ப ஒருக்க சொல்லிடுறேன், 2019 திமுக கூட்டணி பெற்ற வெற்றி அதிரி புதிரியானது, ரைட்? ஒட்டு மொத்தமாக அடிச்சுட்டு 38 தொகுதி அடிச்சாங்க, தேனி தவிர. எப்படி வென்றார்கள் பார்க்கணும். 2016 மக்கள் நல கூட்டணி கலைஞ்ச உடனே 2017 எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்க. 2017 19 வரைக்கும் இந்த நான் சொன்ன அத்தனை கட்சி ஒன்னா உட்கார்ந்துருக்கு. அப்ப ஒருங்கிணைந்த ஆர்ப்பாட்டம், ஒருங்கிணைந்த போராட்டம், ஒருங்கிணைந்த மறியல், ஒருங்கிணைந்த பிரச்சனை எல்லாம் காவிரி மீட்பு போராட்டம், அது இதுன்னு போட்டு எல்லாம் ஒன்னா இருந்து மொத்த கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு பாண்டிங், ஒரு பெரிய கூட்டணி மட்டும் ஒரு கூட்டு குழுமமா இருந்தாங்க. அப்போ ஒரு பிரச்சனை இல்லை, தகராறுனா மேல ஒரு 4 நம்ம நிறைய தகராறு பார்க்குறோம்ல, ஓவர் நைட்ல பேசி தருவாங்க தலைவரை விடுங்க சார் சார் அவ்வளோதான் யோசிச்சு. இங்கே நீங்கள் சேரவே இல்லை, அப்புறம் எங்கே கெமிஸ்ட்ரிக்கும் பயாலஜிக்கும் வாய்ப்பு இருக்குது. நாம் தமிழர் கட்சியோட கலையுதிர் காலம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க, அவர் தான் மெயின், ஸோ யார் போனாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் திமுக வந்து இன்டைரக்டாக நாம் தமிழர், பாஜக, தாவேகா 3த்தையும் ஓரளவுக்கு வளர்க்க தான் பார்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் இப்படி ஒவ்வொரு நிர்வாகியாக விலகுறாங்களா இல்லை விற்கப்படுறாங்களா? எல்லாருமே போயிட்டா எப்படி வளர்க்கும்? விலகுறாங்களா இல்லாட்டி விலை போயிருக்காங்களா? அப்படி இல்லை விற்க விலை போயிட்டாங்களா, வாங்குறாங்களா யாராவது அப்படின்னு? சி 2 பேர் போனால் பிரச்சனை இல்லை, 4 பேர் போனால் பிரச்சனை இல்லை, 400 பேர் போனால் பிரச்சனை, அவ்வளோதான். பீலிபை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெரிய அப்படின்றான். ஒரு மயிலிறகா இருந்தால் வெயிட்லெஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுவே 1 டன்னாக இருந்தால் 1 டன்னு தான். மயிலிறகுங்கனால 1 டன் வெயிட் இல்லாமல் இருக்காது. 1 டன் மயிலிறகு 1 டன் தான் இருக்கும், ரைட்? 1 டன் பஞ்சும் 1 டன் வெயிட்டும் 1 டன் மயிலிறகு எல்லாம் ஒரே தான். ஸோ போயிட்டே இருப்பாங்கன்னு அதை செக் பண்ணும். திரு சீமானவருடைய மிகப்பெரிய பலவீனம், அவர் ஒரு இராணுவம் போல மட்டுமே கட்டமைக்க ட்ரை பண்ணுறார். அது பிரபாகரனுடைய விடுதலை புலிகள் அமைப்புக்கு சரியா இருக்கும். நான் சொன்னதுதான் சட்டம், ஒருத்தர் தான் சொல்லணும். ராணுவத்தில் அப்படிதான், அட்டென்ஷன் தான், ஸ்டாண்டர்ட்ஸ்னா ஸ்டாண்டர்ட். ஒய் ஸ்டாண்டர்ட் ஈஸ்லாம் கேட்க முடியாது. ரைட் டர்ன், லெஃப்ட் டர்ன், எபோட் டர்ன், மார்ச் ஃபாஸ்ட்னா மார்ச் ஃபாஸ்ட் தான். ஒய் ஷுட் ஐ மார்ச் ஃபாஸ்ட்னு கேட்க முடியாது. அது ராணுவத்துக்கு சரி, கட்சிக்கு அப்படி கிடையாது. ஆனானப்பட்ட சுப்ரீம் ஸ்டார்களாக இருந்த எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி, அண்ணா எல்லாருமே அங்கங்கே கிளை தளபதிகள் வச்சுருந்தாங்க, பெரிய பெரிய ஸ்டால்வார்ட் வச்சுருந்தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஊர் சொன்னால் பேர் தெரியுங்கிற மாதிரி ஆள் வச்சுருந்தாங்க எல்லாரும். அப்போ அவங்களாம் ஏன் வச்சுருந்தாங்க? ஏடிஎம்கேல நீங்கள் வேறு மாவட்டங்களில் வேறு தலைவர்களை சொல்ல முடியும், திமுகவில் வேறு மாவட்டங்களில் வேறு தலைவர் சொல்ல முடியும், ரைட்? அதை மாதிரியான விஷயம் வரலன்னா அது பலவீனம் தான். அது இவருக்காக ஓட்டு, இவர் பேச்சுக்காக, இவருடைய சித்தாந்தத்துக்காக அது உண்மை. ஆனால் அது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது. அந்த அளவு தாண்டா அது அதுக்கு மேலே வளராது. நீங்கள் வளரணும்ல. 1 8 ஆச்சு, 8 18 மாறுறதுக்கு இன்னும் தேவை. 18 28 தனியான்னு வாங்க முடியாது. அது ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல நின்றக்கூடிய அபாயம் உண்டு. அதனால யார் போனாலும் பரவாயில்ல, எங்கெல்லாம் கலையூர் காதலம் நான் தான் அனுப்பி வச்சேன், தம்பி ராஜீவ்காந்தியும் கல்யாணம் சொன்னது நானும் அனுப்பிச்சேன், அப்படிலாம் கிடைக்காது. விஎன்ஆர்எஸ்ல இருந்து ஐயநாதர்ல இருந்து ஏகப்பட்டவர் போயிருக்காங்க, ரைட்? போயிட்டே இருக்கட்டுங்கிறத சொல்ல முடியாது. அது போனால் பலவீனம் அவங்களுக்கு தான். கட்சிக்கு தலைமை கட்டாயம் ஈர்ப்பு. கமலஹாசன் ஒரு பெரிய ஈர்ப்பு, மக்கள் இது மையத்து. அந்த கட்சியில் இன்னொரு தலைவர் சொல்லுங்க, அவ்வளோதான். அப்போ ஒருத்தர் பத்தாது, 18 மாவட்ட செயலாளர் இருக்கணும், மாவட்ட தலைவர் அங்கங்க இருக்கணும். அப்படி இருந்தால் தான் கிடைக்கும். இல்லை நான் மட்டும் பார்த்துப்பேன், அது கிடைக்காது. இப்போ விஜய் உட்கார்ந்துருக்காரு, விஜய் கட்சியில் விஜய் தான் அது, ரைட்? ஆனால் எதுக்கு நமக்கு 120 மாவட்டத்தை கொண்டு வராரு? 120 மாவட்டத்தில் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் சொல்லுங்களா? அப்போ அந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் போனது எதுக்கு? ஆதவர்ஜுனா கொண்டு வராரு, எதுக்கு பிரசாந்த் கிஷோரை கொண்டு வராரு, எதுக்கு ஜான் ஆரோக்கியம் வச்சிருக்கிறாரு, எதுக்கு ஏற்கனவே அரசியல் ஆனந்த் வச்சிருக்கிறாரு, இவ்வளோ எதுக்கு செய்யறாரு? இன்னும் 4 பேர் வரப்போறாங்க. தட்ஸ் ஏன்? அப்போ நான் தான் பார்த்துக்கிறேன், நான் தான் கட்சி, விஜய் கட்சி தான் இதுக்கு பேர். நீங்களாம் அப்படி கிடையாது. அப்படி நீங்கள் ஒரு ராணுவத்தை கட்டமைக்கலாம், ஒரு போர்க்குழுவை கட்டமைக்கலாம், நீங்கள் ஒரு கட்சியை கட்டமைக்க முடியாது. அப்போ கிளை வரைக்கும் ஆட்கள் இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் யாருன்னு தெரியணும். இப்போ அவர் விழுந்திருக்க பூரா கட்சி ஓட்டு கிடையாது. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், விழுந்தது பூரா ஆதரவு ஓட்டு, சிம்பத்தி ஓட்டு, ரைட்? இந்த ஓட்டு எப்பனாலும் ஓடி போயிடும், அதை மறந்துடக்கூடாது. கட்சி கட்டுக்கோப்பு. இந்த திமுக அதிமுக ஏன் பெருசா இருக்கு அப்படின்னா, அவங்களுடைய ஓட் பேங்க் கையில் இருக்கு. எவ்வளோ கெட்டு போனாலும் சரியில்லைன்னு சொன்னாலும் திட்டிகிட்டே அங்கே ஓட்டு போடும். என்னப்பா செய்யறது, வேற வழி இல்லை, அப்படி பழகிட்டோமே, ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டு பழகிட்டோம் அப்படின்னு போடும். காங்கிரஸுக்கு இன்னைக்கு இருக்கிற ஓட்டு அந்த ஓட்டு தான். அதாவது காங்கிரஸ் ஓட்டு போட்டு பழகிட்டேன் அப்படிங்கிற கணக்கு தான். அப்போ அந்த பழக்கம் அப்படி அந்த ஓட் பேங்கை கிரியேட் பண்ணலன்னா அது யாராக இருந்தாலும் அது வாய்ப்பு இல்லை தான். சீமான் அந்த வகையில் ஒரு இன்னும் சரியான நடவடிக்கை எடுக்கணும், நோ டவுட். இல்லை சார், விலகுறாங்களா விலை போகிறாங்களா அப்படிங்கிறதுக்கு? விலை போகிறாங்க, காசு கொடுக்குறாங்க. அவங்க கட்சியில் சீமானு காசு கொடுத்தா இன்னொரு கட்சி போக மாட்டார்ல. சீமானு காசு கொடுத்தா இன்னொரு கட்சிக்கு போயிடுவாரா? புரியுங்களா? அப்போ அதற்கான தேவைக்கு போய் தான் விலை போகிறாங்கன்னு கூட வச்சுக்கலாம். நீங்கள் விலை போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க, இங்கே இருக்க முடியாது முடிவு பண்ணா தானே போகிறாங்க. துரைமுருகன் நீங்கள் காசு கொடுத்தா ஏடிஎம்கே சேருவாரா? உங்களுக்கு புரியுது? டிஆர் பால் காசு கொடுத்தா போவாரா? உங்களுக்கு புரியுதுங்களா? அப்போ அவங்க செட் ஆகிருக்காங்களா? இங்கே இது ஏன் கட்சி, இது ஏன் உட்காந்து இன்னைக்கு எல்லாரும் நாளைக்கு எனக்கு எதிர்காலம் உட்காந்துருக்காங்கல்ல, அதுதானே வேணும். இப்போ ஏடிஎம்கேல தோற்றுருக்காங்க, எல்லாரும் ஓடி போயிட்டாங்களா? உட்காந்துருக்காங்களா? அப்போ அந்த கட்சிங்கிற அந்த லாயல்ட்டியை ஃபார்ம் பண்ணும்.
அப்படி இல்லைன்னா அவங்க 4 பேர் ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. எல்லாருமே எல்லா கட்சியும் ட்ரை பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன் போகிறாங்க, நம்ம ட்ரை பண்ணவங்களாம் போயிட மாட்டாங்களா? அப்போ ஏன் போகிறாங்கன்னா இங்கே சரியில்லை அங்கே சரி இருக்குன்னு அவங்க பார்க்குறாங்க. இங்கே நமக்கு எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ எதிர்காலம் இல்லைன்னு முடிவு பண்ண நடந்துக்கிட்டது யார்? அவர் தானே யோசிக்கும். சரி, இப்போது சமீபத்தில் படூரில் ஒரு கல்லூரி மாணவி வந்து மது குடிச்சு இருந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒரு பக்கம் இருக்குது. அதாவது பெண்கள் தவறு செய்யக்கூடாதுன்ற மாதிரி பாயிண்ட் இல்லாமல் பெண்களாச்சும் டிசிப்ளினாக இருந்தாங்க, இப்போ அதுவும் போயிடுச்சு. இன்னொரு பக்கம் சிம்பிளாக ரோட்டில் நீங்கள் பார்க்கும்போது முன்னாடிலாம் ஒரு போலீஸை பார்த்தாலாச்சும் ஹெல்மெட் போடுறது அந்த பயம்லாம் இருந்துச்சு. இப்போ போலீஸ் முன்னாடியே ஃபோன் பேசிட்டு ட்ரிபிள் ஸ்போர் நடக்குது. ஸோ இந்த சட்ட ஒழுங்கு சீர்குலைஞ்சனால மக்களுக்கே இப்போ அந்த போலீஸ் மேலே இருக்கிற பயம் போயிடுச்சா? இது வந்து ரொம்ப சீரியஸான விஷயம். போலீஸ் மேலே உள்ள பயம் ரொம்ப நாளாக ஆச்சு போய். அதில் வந்து அது நாட் நியூ ஒன். அவங்களுக்கு காசு கொடுத்து சரி பண்ணிடலாம், அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இடம்லாம் வந்துச்சு. அதுக்கு வந்து போலீஸ் ரிஃபார்மேஷன் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கணும். அது நடக்கவே இல்லை. மேன் பவர் ஸ்ட்ரென்தனிங்லேருந்து, சேலரி இன்க்ரிமெண்ட்லேருந்து, அந்த வேறு டிபார்ட்மெண்ட்களுக்கு பிரிக்கிறதுலேருந்து புதுசாக ஒரு டிபார்ட்மெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் இருக்கிற மேன் பவரே போட்டுறாங்க. அப்போ அது புது மேன் பவர் இப்படி இங்கேருந்து ஒரு 4 பேர் குறைஞ்சது தான் ஆகும். நீங்கள் கடலோர காவல்படைன்னு ஒன்று புதுசாக உருவாக்குறீங்க, ஃபண்டமெண்டலிசத்தை ஃபாலோ பண்ணுறதுன்னு புதுசாக உருவாக்குறீங்க, ஒன்று உருவாக்கிட்டே போகிறீங்க. அப்போ அதுக்கு 10 பேர் புதுசாக போடணும்ல. இங்கே இருக்கிற 10 பேர் அனுப்பி இங்கே தானே குறையும். அதுதான் இங்கே நடந்தது. அப்போ ஒட்டுமொத்தமாக அது கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. திமுக ஆட்சி தான் எப்பயுமே அந்த பேர் உண்டு, அது அப்படியே தொடருது. இப்போ ஏடிஎம் காட்சி டிஎம் காட்சினா கம்பேரிட்டாக பார்த்தீங்கன்னா டிஎம்கேல அந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும்பாங்க. வழிப்பறி மாதிரியான விஷயம் தேனிலாம் பார்த்தீங்கன்னா 2-3 தடவை பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பைக்கில் போகிற ஒருத்தன் யாருன்னே தெரியாத ஒரு அப்பா நின்று மறித்து அடித்து பிடிங்கி 150 ரூபா பாக்கெட்லேருந்து ஒரு செல்ஃபோன் 2 எடுத்து போகிறாங்க. உலகத்திலே சட்டம் ஒழுங்குல மோசமான விஷயம் வழிப்பறி தான். நடமாட முடியாத தன்மை, புரியுங்களா? செயின் பறிப்பு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? முன்னாடி ஜெயலலிதா பீரியடில் அது மாதிரி நடந்தால் பிடிங்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய அச்சத்துக்கானது. பீகாரில் யூபியிலலாம் முன்னாடி அதான் பேசிட்டு இருந்தாங்க. நடமாட முடியாது, எவனோ தூக்கி போயிடும், 6 மணிக்கு மேலே கடை அடிச்சிடுவாங்க, 7 மணிக்கு மேலே வீடு பூட்டிடுவாங்க. அந்த நிலைமைக்கு இவங்க தான் கொண்டு போகிறாங்க. வழிப்பறிலாம் ரொம்ப அதிகமாகிட்டு போகுது. அதை கொலை பாலியல் வன்புணர்ச்சியை விட மோசமானது நான் சொல்லுவேன். அதுவும் துயரமானது தான். அது ஏன்னா நடமாடவே முடியாது உங்களுக்கு, புரியுங்களா? நீங்கள் எந்த விதமான காரணமும் சொல்ல முடியாது. ஒருத்தர் ரோட்டில் போயிட்டு இருக்கா, படார் ஒருத்தர் குறுக்கு வந்து அடிக்கிறான் அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன நியாயம் சொல்லுவீங்க? அப்போ நீங்கள் எந்த ரோட்டில் நடப்பீங்க? உங்களுக்கு புரியுங்களா? அப்போ வந்து இது வந்து ஏதோ காட்டு வனப்பகுதி, கீழே வந்து புலி அடிச்சு போச்சுங்களா, ரோட்டில் நடமாடினா தூக்கிட்டு போயிடான். அப்போ இது வந்து ஒரு மோசமான விஷயம் தான். பட் போலீஸ் மேலே உள்ள மரியாதைங்க ரொம்ப நாளாக குறைஞ்சிருச்சு ஃபார் வேரியஸ் ரீசன்ஸ். அதை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் தன்னை சீரமைச்சிக்கல, போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேன் பவர் கொடுக்கல, அவங்களுக்கான டெக்னாலஜி கொடுக்கல, நிறைய விஷயம் போகும்போது அது ஒரு எல்லலுக்குரிய விஷயமா தான் இருக்குது. சார், இப்போ இன்றைக்கி கூட செங்கோட்டையன் வந்து அவங்க கலந்துக்கிட்ட மீட்டிங்கில் கூட அடிதடி நடந்திருக்கு. அதுவும் இல்லாமல் எஸ்பி வேலுமணிக்கு வீட்டில் வந்து அங்கே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண கூட எடப்பாடி பழனிசாமி அவங்க வரல. இந்த மாதிரி தொடர்ந்து ஏடிஎம்கே ரைடு கோயம்புத்தூரில் நடக்கும்போது கூட அவங்க வீட்டில் அம்மன் அர்ஜுன் வீட்டில் நடக்கும்போது கூட எஸ்பி வேலுமணியும் செங்கோட்டை மட்டும் தான் இருந்தாங்க. மற்ற இவங்க ரிபல் சொல்கிற டீமில் வந்து யாருமே வரல. ஒய் அப்போ வந்து இவங்களை டார்கெட் பண்ணுறாங்களா, இல்லை இவங்க வந்து தனியாக வந்து வெளியே எக்ஸ்போஸ் ஆகுறாங்களா? வேலுமணி அவர்களுடைய வீட்டு திருமணத்தை பொறுத்தளவுக்கு 10ஆம் தேதி நடக்கக்கூடிய ரிசப்ஷனில் எடப்பாடி கலந்துக்கிடுவார்னு நான் நினைக்கிறேன். அவங்க வந்து 2-3 கட்டமாக வச்சுருக்காங்க. கடைசியில் ஒரு கறி விருந்து வரைக்கும் வச்சுருக்காங்க. ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. 10ஆம் தேதி கட்சிக்காரங்களுக்கு மட்டுமே வச்சுருக்காங்க. திருமணம் நடந்தது, அதில் மாற்று கட்சிக்காரங்க வந்தாங்க. திருமணத்துக்கு இவங்க வந்து 10ஆம் தேதி நடக்க போகிறது வந்து ஒன்லி ஃபார் பார்ட்டி, அவங்க ஓன் பார்ட்டிக்காக மட்டுமே எல்லாரையும் கூட்டுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க அவர் வருவாங்கல்ல அவருக்கு. அதனால் அது வந்து அதில் வருவார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இவர் வந்து ஈவெண்ட்ஸில் கலந்துக்கிட்டார். அவங்களாம் வந்து எடப்பாடி பழனிசாமி வருவார் வரமாட்டார்லாம் தெரியாமல் பண்ண மாட்டாங்க. டேட்டே அவர் கேட்டு தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதில் ஒன்று அவங்களுக்கு என்ன அவங்கள ஒரு பெரிய மோதல் வந்து சண்டை போட்டுருக்காங்கலாம் நீங்கள் புரிஞ்சிக்கூடாது. ஒன்று அம்மன் அர்ஜுனுடைய வீட்டுக்குள்ளே ரைடு வந்த போது போனது வந்து யார் அவைலபிளாக இருந்தாங்களோ போட. நீங்கள் வந்து இந்த ரிபல் குரூப், நீங்கள் ரிபல் குரூப்னே இவங்களை தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதை ஞாபகம் வச்சுக்கணும். சிவி சண்முகமோ ஜெயக்குமாரோ ரிபல் குரூப் கிடையாது. அவங்க தான் திரு எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக இருக்காங்க, இவங்க தான் ரிபல் இருக்காங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு புரியல? ஸோ அப்போ இவங்கெல்லாம் கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்க பக்கத்தில் இருக்காங்க, அதனால் போனாங்க. அப்போ வந்து பிஜேபி தான் கூட சேர்ந்து போச்சு. எல்லாருமே தான் போயிருக்காங்க. அவங்க எல்முருகன் போனார், அண்ணாமலை போனார், எல்லாருமே தான் போயிருக்காங்க. ஸோ அது வந்து கல்யாணத்தோடு போனாங்க. ஆனால் புகைச்சல் இருப்பது உண்மை, அதில் நோ டவுட். அதெல்லாம் புகைச்சல் ஆல் ஃபைன் ஆல் ஸ்மூத்லாம் சொல்ல புகைச்சல். ஆனால் அது திரும்ப அது வெடிச்சிரும், உடஞ்சிரும், செதறிங்கிற இடத்துக்கு போகாது. ஏன்னா அவருமே இப்போ வந்து ஒரு டிப்ளமேட்டிக்கான வார்த்தையில் விட ஆரம்பிச்சிருக்காரு. ரைட்டு, எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான், நாங்கள் யாருமே உங்களுக்கு வந்து யாருமே எங்களுக்கு எதிரி இல்லை, எங்கள் எதிரில் இருக்கக்கூடிய ஓட்டுக்கெல்லாம் சிந்தாமல் செதறாமல் இருக்கிறதுக்கான வியூகங்களை நாங்கள் வகுப்போம், இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் ஐ திங்க் அது வந்து சமரசம் ஆயிரும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரு பிரச்சனை. செங்கோட்டையனுக்கான எதிர்ப்பு வந்து அங்கங்களில் சில அவசர கொடுக்கைகளுடைய முயற்சி நான் நினைக்கிறேன். ஏன்னா அவரை மாதிரி ஒரு டால் லீடரை யாரோ 2 பேர் வந்து சும்மா போட்டு பார்த்துருவோங்கிற மாதிரி ட்ரை பண்ணுறது வந்து கட்சியில் நல்ல பேர் வாங்கலாம், திரு எடப்பாடி பழனிசாமி நம்மளை கவனிப்பார், திடீர்னு போடுவாங்கள்ல எங்கள் தளபதியே எங்கள் எதிர்காலமே இன்ப நிதியே வருகன்னு ஒருத்தர் போட்டிருப்பார். அப்போ யாரா இன்ப நிதியை போட்டோன்னே எல்லா மீடியாவும் எடுத்து போட்டுருவாங்க. அப்போ வந்து துரைமுருகனுக்கு கிடைச்ச வெளிச்சம் வந்து அவர் கிடைச்சிடும். ஒன்றுமே இல்லை, அண்ணன் இன்ப நிதி வாழ்க வருங்கால முதலமைச்சர் போட்டு ஒரு போஸ்ட் போட்டா போதும். யாரும் இந்த மாதிரி சில பேர் வந்து நான் செங்கோட்டைன்னு எதிர்த்து சண்டை போட்டேன் தெரியுமா அப்படின்னு ஒரு பேர் போட்டு வாங்குறக்கா.
அப்படி செயல்படுதா அது. மற்றபடி அங்கே வந்து பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் லெவலில் பெரிய சண்டை இருக்குன்னு நான் நினைக்கல. இதை நான் ஏற்கனவே கோகுலேந்திரா சொன்னாங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இந்த முன்னாள் அமைச்சர்களுடைய பேர்லாம் போட மாட்டாங்க அப்படின்னு. எடப்பாடி பழனிசாமி ஃபோன் பண்ணி கோகுலேந்திரா பேர்லாம் போடாதுன்னு சொல்ல மாட்டார். அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள் வந்து நம்ம எதுக்கு அவங்க பேரை போட்டுக்கிட்டுன்னு ஒரு அடுத்த ஜென்ரேஷன் குரூப் ஒன்று கிளம்பும், அது டெஸ்ட் பண்ணி பார்க்கும், அவ்வளோதான். அது வந்து அங்கே சரி பண்ணிட்டாங்கன்னு அவங்களுக்கு நல்லது, அவ்வளோதான். பட் இந்த புகைச்சல் இருப்பது உண்மை, அது சரி ஆயிரும் நான் நம்புகிறேன். ஏன்னா எல்லோருக்கும் தேவைப்படுது வெற்றி. சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சண்டை போட்டாங்கன்னா பிஜேபிக்கு ஒரு நல் வாய்ப்பு, ரெட்டலையை முடைக்கிடலாம். ரைட்டா? ரெட்டலையை முடைக்கிட்டா பிஜேபிக்கு நட்டம். ரெட்டலை கூட இருந்தால் தான் பிஜேபிக்கு வந்து வாய்ப்பு. புரியுங்களா? ஓபிஎஸ் உங்க கூட தானே இருக்காரு, என்ன வாய்ப்பு? டிடிவி உங்க கூட தானே இருக்காரு, என்ன வாய்ப்பு? ரெண்டு பேரும் முன்னாள் அதிமுக தானே, என்ன வாய்ப்பு? ஸோ ரெட்டலையா ஏடிஎம்கே வந்தால் தான் உங்களுக்கு வாய்ப்பு. ரெட்டலை இல்லாத ஏடிஎம்கே யாருக்கும் வாய்ப்பு இல்லை. புரியுங்களா? அதனால வந்து யாருமே ஏடிஎம்கே உடச்சிடணும் சிதைச்சிருந்த இடத்துல செங்கோட்டையனும் இல்லை, வேலுமணியும் இல்லை, இபிஎஸும் இல்லை, பிஜேபியும் இல்லை. ஏடிஎம்கேவாவே வந்தால் தான் இவங்களுக்கு லாபம். ஏடிஎம்கே துண்டு துண்டா சேர்த்தனா யாருக்கும் லாபம் கிடையாது. அது எல்லாருக்குமே தெரியும். யாருக்கு? வேலுமணிக்கும் தெரியும். வேலுமணி நாளைக்கு சண்டை போட்டுறாரு, இபிஎஸ்க்கு அவருக்கும் மல்லு கட்டிருச்சு, ரைட் ஓகே என்ன செய்றீங்க, ஒரு சேவல் ஒரு ரெட்டைப்புறா, அதானே யாருடைய ஆட்சி வந்துச்சு அப்ப 89ல் திமுக ஆட்சி தான் வரும். அவ்வளவுதான் உங்களுக்கு தெரிஞ்சுங்க. அப்ப நீங்க சண்டை போட்டுக்குங்க, ரொம்ப பிரமாதம். 4 முனை போட்டிக்குள்ள 5 முனை போட்டி, 5 முனை போட்டிக்குள்ள 6 முனை போட்டி, டபுள் ஹாப்பி யாருக்கு? டிஎம்கே. அதனால வந்து அவங்க புகைச்சல் இருக்கிறது உண்மை, அதுல வந்து குழப்பம் இல்லை. அது வந்து கொஞ்சம் ஜெல்லஸ். நான் நினைக்கிறேன் திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய பாடி லாங்குவேஜும் பார்க்கும்போது அது செட் ஆயிரும் அப்படின்னு தான் தோணும். கடைசி வரைக்கும் ஓபிஎஸ் வந்து அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவாகவே தான் செயல்படுவார். தொண்டர்கள் அதிமுக ஒருங்கிணைப்பு இல்லை, அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைப்பு குழு இல்லை. பார்ப்போம், நல்லது நடக்கணும். அவர் வந்து அது ஒரு பக்கா ஏடிஎம்கேக்கார். அவர் வந்து ஏடிஎம்கே தாண்டி அவரால் சிந்திக்க முடியாது. அதனால் அவர் கரை வெட்டி கட்டணுங்கிறது அவருடைய லட்சியம், ஆசை, கனவு. அது நிறைவேறணும்னு நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு வேண்டல். அவர் நல்ல மனுஷன். அவர் வந்து அவர் கட்சிக்காரராக தான் இருக்கணும்னு விரும்புகிறார். ஏடிஎம்கே கிடையாதுங்க நீங்கள் என்ன, அது வந்து அவர் ரொம்ப பெரிய ஒரு இன்சல்ட் மாதிரி. ஒரு நீங்கள் தேனிக்காரர் கிடையாது, நீங்கள் தமிழர் கிடையாதுன்னு சொல்கிற மாதிரியான ஒரு ஒரு சங்கடமாக இருக்கும். அது எனக்கே கொஞ்சம் கேட்குற சங்கடமாக தான் இருக்கு. அவர் கரை வெட்டி கட்டிட்டு அது ஏதோ இருந்துட்டு போட்டு என்ன போஸ்ட் வந்து போட்டு கரை வெட்டி கட்டிட்டு போனார்னா அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும். அதை நான் புரிஞ்சுக்கிறேன். அது இல்லைங்கிற ஒரு பெரிய ஒரு மன வருத்தம், அவருக்கு ஒரு பெயின்ஃபுல்லாக தான் இருக்கும். நான் யூ ஆர் நாட் ஏடிஎம்கேன்னு சொல்கிறது வந்து அது அவர் மாதிரி ஒருத்தருக்கு வந்து ஒரு பெரிய பெயின்ஃபுல்லான ஒரு ஆக்ட் தான் அது வந்து. சரி, இதே ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ இந்த மும்மொழி கொள்கை விஷயத்தை தமிழ்நாட்டில் சப்போர்ட் பண்ணுற ஒரே பார்ட்டி பிஜேபி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது கவுண்டர் அட்டாக் தான் பண்ணுறாங்கன்னா கூட முன்னாடியை விட, முக்கியமாக 1960 விட இப்போ மக்களுடைய ஆதரவே மும்மொழி கொள்கைக்கு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகிடுச்சா? அந்த விஷயம் அந்த ஆதரவு ஜாஸ்தியாக நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா சிபிஎஸ்சிலலாம் இருக்குது, ஏன் என் பசங்க படிக்கூடாதுன்ற கேள்வி எல்லாருமே முன்வைக்கிறாங்க. அப்போ இந்த ஒரு மாற்றம் வந்து பிஜேபியோட வெற்றியா இல்லை மக்கள் முடிச்சுக்கிட்டாங்களா? பிஜேபிலாம் வந்து ராமர் கோயில் பிரச்சனையே மக்கள் எடுத்த பிறகு தான் பிஜேபி எடுத்தது. நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் உங்களுக்கு பிஜேபி பிடிக்கணுங்கிறக்காக உலகத்தை உய்விக்கு வந்த ஒரே கட்சி பிஜேபிலாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு புரியுங்களா? மக்கள் பெருசாக எடுத்துட்டாங்க. 500 வருஷ போராட்டம் பிஜேபி இருந்துச்சா? 150 வருஷ கேஸ் பிஜேபி இருந்துச்சா? ஆர்எஸ்எஸ் இருந்துச்சா? சொல்ல புரியுங்களா? அப்போ இதெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே 1,00,000 பேர் சுற்றி இருக்கக்கூடிய 1000 கிராமங்களில் உயிரை கொடுத்துருக்கான். பாபர் மசூதி இடிச்சிட்டு ராமர் கோயில் திரும்ப வேணும்ட்டு. ஸோ அது ஒரு பெரிய மக்கள் மூவ்மெண்ட் ஆன பிறகு பிஜேபி பிடிச்சிச்சு. சரியான மேட்ரு இது, நமக்கு இது உடன்பாடு இருக்குது, நம்ம பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி தான் மும்மொழி கொள்கை வேணும்னு மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. நமக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் வேணும், நமக்கு வந்து 4 இடத்து போகணும்னு. நீங்கள் நம்ம சாணக்கியால் வந்து பல ஊர்கள்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம், திருச்சியிலேருந்து மதுரையிலேருந்து. நல்ல பல சாமானிய மக்கள் சொல்கிறாங்க, என்னங்க பிரச்சனை உங்களுக்கு அப்படின்றாங்க. ஆமாங்க படிக்கணும். என் பையன் பெங்களூரில் இருக்காங்க, அவனுக்கு ஹிந்தி தெரிஞ்சால்தான் தான் சமாளித்தான். புரியுங்களா? பெங்களூரில் போய் ஹிந்தி தெரிஞ்சாதாங்க சமாளிச்சான்றாங்க. அப்போ எல்லாருக்குமே சாதாரண மனிதர்களுக்கு தெரியுது. அதனால தான் அவங்க பிள்ளை சேர்த்துறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்க, அரசு பள்ளிக்கூடம் இன்னைக்கு ஏன் குறைஞ்சிட்டே போகுது? 100 ரூபா காசு கிடைச்சா ஒரு ஏழை குளித்தொழிலாளி பிரைவேட் ஸ்கூலில் ஃபீஸ் கட்டிடுறான், பிள்ளையே அங்கே மாற்றி விட்டு. அவ்வளோதான். 45% ஏன் உங்களுக்கு அரசு பள்ளிக்கூடம் சுருங்குது? எப்படி அரசு தனியார் பள்ளிக்கூடம் பெருகிட்டே போகுது? சிபிஎஸ்சி எப்படி கூட்டிகிட்டே போகுது? மெட்ரிகுலேஷன் எப்படி கூட்டிகிட்டே போகுது? ஸ்டேட் போர்டு ஏன் குறைஞ்சிட்டே போகுது? கவர்மெண்ட் ஸ்கூல் ஏன் குறைஞ்சிட்டு? சிம்பிள் லாஜிக்ஸ். வேறு மக்கள் பூரா அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறாங்க. இது இடிஞ்சு உள்ள கட்டடமும் இபிபியில் கட்டாத பள்ளிக்கூடம் வச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? அது அப்படி தான் உட்காந்து அவங்களுக்கு தெரியும் இது கதைக்காவது. அதனால இவங்க போயிருக்காங்க. முதலமைச்சர் வந்து ஒரு கேள்வி கேட்கிறார், தென்னிந்திய ஹிந்தி பிரச்சார சபா நீங்கள் வச்சிருக்கிறாங்களே, இதை மாதிரி வட மாநில தமிழ் பிரச்சார சபான்னு வச்சா ஒத்துக்கலாம். யார் தடுத்தா? தென்னிந்திய பிரச்சார சபா யார் உருவாக்குனது தெரியுமா? மகாத்மா காந்தி உருவாக்குனது. பக்கத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ்காரங்கிட்ட கேட்கணும்ல, அண்ணன் செல்வ மகாத்மா காந்தி உருவாக்குனார், தேவையில்லைப்பா நம்ம மூட சொல்லிடுமான்னு கேளுங்க அவர்கிட்ட. காங்கிரஸ்காரங்க ராகுல் காந்திட்ட கேளுங்க. இவங்க பேசலாம் எவ்வளவு முரணா இருக்குன்னு ஆச்சரியமா இருக்கு. மக்கள் டீலிமிட்டேஷன் பத்தி ராகுல் காந்தி சொல்றாரு, எவ்வளவு மக்களோ அவ்வளவு உரிமைன்றார், எவ்வளவு பாப்புலேஷன் அவ்வளவு ரைட்ஸ் இருக்கணும்ன்றார். பாப்புலேஷன் பேசல. அப்படின்னா அப்ப இந்திய தென் மாநிலங்கள் பாதிக்கப்படும் சொன்னவர் நரேந்திர மோடி. சொல்ல போறீங்களா? அப்ப அப்படியே மாத்தி நடந்துகிட்டு இருக்கு. நரேந்திர மோடி தான் தென் மாநில மக்களுக்காக குரல் கொடுத்திருக்காரு, மக்கள் தொகைக்காக குரல் கொடுத்திருக்காரு ராகுல் காந்தி. ஆனா இவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க?
அதே மாதிரி ஹிந்தி பிரச்சார சபா இங்கே வேணும்னு சொன்னாங்க. ஏன்? கான்ஸ்டிடியூஷன் சொல்லுது இந்திய ப்ரொமோட் பண்ணணும்னு சொல்லிட்டு. இவங்க யாரும் சொல்லிக்கல. 351 பேர் விமத்தில். அப்போ இவங்க பண்ணியிருக்க வேண்டியதானே? இவங்க 27 வருஷம் ஆட்சியில் இருந்திருக்காங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து டிஎம்கேட தயவோட 20-25 வருஷம் மேலே இருந்திருக்கு. அன்னைக்கு செஞ்சிருக்கலாம்ல 351 அமெண்ட் பண்ணுங்கப்பா. எனி இந்தியன் லாங்குவேஜ் ப்ரொமோட் பண்ணி சொல்லிக்கலாம். எனி ஹிந்தி லாங்குவேஜ். அண்ணன் கமலா சொல்லல இந்தியாவை ஹிந்தியாவா மாத்திராங்க சொல்லல 350 மாத்திருக்க வேண்டியதானே? நாளைக்கு பார்லிமெண்ட்டுக்கு போறாருல அப்போ போய் மாத்திர வேண்டியதானே? நான் வந்து நான் விடமாட்டேன், ஹிந்தியை வாக்க விடமாட்டேன். அம்பேத்கர் சொன்னது வேறு, காந்தி சொன்னது வேறு, இவங்க சொல்லிக்கிட்டு இருக்குது இவர். சரி விட்டுருங்க காந்தி வேணா, நீங்க வந்து ஒரு தமிழ் பிரச்சார சபா கொண்டு போங்க. யார் வேணான்றா? காசி தமிழ் சங்கமா நடத்திட்டு இருக்குது யாரு? அதுல தமிழக அரசோட பங்களிப்பு இருக்குதா? தமிழுக்கு தான் வளர்ச்சி தானே சார். நான் அந்த பக்கம் வந்து யோகி ஆதித்யநாத் போட்டோ, இந்த பக்கம் நரேந்திர மோடி போட்டோ, இந்த பக்கம் திரு ஸ்டாலின் போட்டோ வந்துரும்ல. தமிழக அரசு பங்களிச்சது. தமிழ்நாட்டில் இருந்து ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு நாளும் அப்ப அமைச்சர் போய் புகழ் பாடலாம்ல. திமுக என்ன செஞ்சிருக்கு, தமிழக அரசு என்ன செஞ்சிருக்கு, தமிழுக்கு என்ன செஞ்சிருக்கோம் டெய்லி ஒன்று சொல்லலாம்ல. டெய்லி ஒரு மத்திய அமைச்சர் அனுப்புறாரு, மத்திய அமைச்சர் டெய்லி போறாரு. நாம டெய்லி ஒரு தமிழ்நாட்டு அமைச்சர் அனுப்பலாம்ல. அங்க போய் திமுக புகழ் பாடுங்க, ஸ்டாலின் புகழ் பாடுங்க, செய்யலாம்ல. அரசு பங்களிச்சிருக்கலாம்ல. டெய்லி ஒரு ட்ரெயின் நாங்க விடுறோம் சார், விட்டுக்கலாம்ல. அப்ப நீங்க தமிழை பரப்புறதுக்கான வாய்ப்புகள் இருந்தபோது நீங்க தவறு விட்டுட்டு அவங்க பரப்புறாங்களே அப்ப வேணுங்கிறோம் படிச்சு போறா. நம்ம என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க? அந்த கேள்விக்கு பதில் கிடையாது. அப்ப இது வெறும் அரசியலா கொண்டு போயிட்டு இருக்காங்களே தவிர உண்மை இல்லை. காந்தி சொன்னதை அம்பேத்கர் சொன்னதை எதிர்த்து கொண்டு இருக்காங்க. தேங்க்யூ. டன். நிறைய கேள்விகள், நிறைய பதில்கள், அதற்கான பதில்களை தேடிட்டே இருப்போம். நம்ம மீண்டும் இன்னொரு சந்திப்போம். ஒரு நன்றி, வணக்கம்.